டென்டல் பெயின், டூத் ஏக், பல்லு வலி ரொம்ப சிவியராக இருக்குது, தலை வரைக்கும் ரேடியேட் ஆகுது, நைட் டைம் ஆகிடுச்சு, ஒரு டாக்டரோ ஒரு டென்டல் கிளினிக் போகிறதுக்கு ஆக்சசிபிளாக இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்லேயே ஹோம் ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுக்கலாம், அந்த என்டையர் நைட்டை வலி இல்லாமல் நம்ம க்ராஸ் பண்ணுறதுக்கும், ஓரளவு வலி இல்லாமல் நம்மளால் நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன். பாயிண்ட் நம்பர் 1, தூங்கும்போது தலையை ஃப்ளாட்டாக வச்சுக்காதீங்க. தலையை கொஞ்சம் எலிவேட் பண்ணி நம்ம தூங்கும் போதோ இல்லை 2-3 பில்லோஸ் தலையில் வச்சு நம்ம தூங்கும் போதோ நம்ம ரத்த ஓட்டம்ன்றது தலைக்கு போகிற அந்த ரத்த ஓட்டம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். த பிளட் ஃப்ளோ டு த பிரெயின் இஸ் லெஸ். இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம பிளட் ஃப்ளோ தலைக்கு அதிகமாக போகும்போது நம்ம டூத்தோட பெயின் வந்து அதிகரிக்கும், இன்டென்சிஃபை ஆகும். இது நடக்காமல் நம்ம தடுக்கலாம். இஃப் யூ ஆர் எலிவேட்டிங், தலையை மேலே வச்சு நம்ம வந்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால், எலிவேட்டடாக வச்சு நம்ம தூங்கணுன்னா நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி டென்டல் பெயின் கம்மியாக இருக்கும். அந்த நைட் நீங்கள் அப்படியே டென்டல் பெயின் இல்லாமல் நீங்கள் அடுத்த நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் ஓரளவு கம்மியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 2, ஐஸ் ஒத்துறோம். ஒரு துணியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதை சுற்றி நம்ம பெயின்ஃபுல் சைடில் வச்சோன்னா நம்மளுக்கு ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 3, அசிடிக் ஃபுட், ஹார்ட் ஃபுட் அண்ட் கோல்ட் ஃபுட் நைட் டைமில் எடுக்காதீங்க. இட் வில் எலிவேட் த பெயின். பாயிண்ட் நம்பர் 4, வீட்டில் பேராசிட்டமால் பேசிக் மெடிசன், காம்பிஃப்ளாம் பேசிக் மெடிசன் வச்சுக்கோங்க. எனி எமர்ஜென்சி பெயின் நீங்கள் அந்த டேப்லெட்டை கன்சியூம் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவு உங்களுக்கு பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் நைட் டைமில். மவுத் வாஷ் இருந்ததுன்னா, ஆல்கஹால் பேஸ்ட் மவுத் வாஷ் இருந்ததுன்னா இட் வில் ஹெல்ப் டிஸ்இன்ஃபெக்ட், கொஞ்சம் இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்கும் ஓரளவு நம்னஸ் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.